ஜேம்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. நீங்க ஏன் ஃபாதர் எனக்கு நன்றி சொல்றீங்க? என்னோட கடமையை ஞாபகப்படுத்தினதுக்கு. படிச்சுட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு கல்யாணம் பண்ண வேணாமான்னு ஜாடையா கட்டுட்டல உன் காதல் மூலமா. ஃபாதர் வந்து அந்த பொண்ணே தான் என்கிட்ட சொன்னா. அவளே சொல்லிட்டாளா? சொல்லிருப்பா வாயாடி. ஃபாதர் என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போனா 2 பேரும் மோதிரம் மாத்திக்க வேண்டியதானே. ஃபாதர் அவ குதிரை ஓட்டுறதுல என்ன தப்பு? இந்த காலத்து பொண்ணுங்க பிளேனே ஓட்டுறாங்க. அதை விட அந்த பொண்ணோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உங்க கல்யாணம் எங்க நடக்கணும்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எங்கன்னு சொன்னா? நாம புதுசா கட்டுற தேவாலயத்துல அதோட திறப்பு விழா அன்னைக்கு நடக்கணும்னு சொல்லியிருக்கா. சொல்வா. அது மட்டும் இல்ல, இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு உண்டான செலவு புறாவையும் தானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. போங்க ஃபாதர், அவளை ரொம்ப தான் புகழ்றீங்க. அவளால எப்படி கொடுக்க முடியும்? அந்த பொண்ணு டயானா நினைச்சா இந்த சர்ச் என்னப்பா, இது மாதிரி 1000 சர்ச் கட்ட முடியும். ஃபாதர், அந்தஸ்து பார்க்காததான்ப்பா அன்பு. அது இல்ல ஃபாதர். இத பாரு, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே நிக்காது. அந்த பொண்ணு உன் மேல உயிரையே வச்சிருக்கு. எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ கூடிய சீக்கிரம் டயானா விரல்ல மோதிரம் மாட்டுவேன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் மேல என் மூச்சு முடியறதுக்குள்ள இந்த புது சர்ச்சை கட்டி முடிக்கணும்னு நான் கண்டுகிட்டு இருக்கிற கனவு உங்க கல்யாணம் மூலமா நனவாக போகுது. இந்த கல்யாணத்துல நீ எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டாம் ஜேம்ஸ். எனக்கு பரிபூர்ண சம்மதம். டயானாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நீ எனக்கு காட்டக்கூடிய நன்றி கடன். என் சம்மதத்தை விட உங்க சந்தோஷம் தான் ஃபாதர் எனக்கு முக்கியம். உங்க வார்த்தையை மீற சக்திய ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. டயனாவை கட்டிக்கன்னு உங்ககிட்ட ஃபாதர் சொன்னது இருக்கட்டும், அதுக்கு நீயும் தலையாட்டிட்டியா? கோயில்ல தானே வளர்ந்த, அதான் என்னையும் கோயில் மாடாக்கிட்டாங்க. ஏன் பேசாம நின்னுட்ட ஜூலி? பேசு, என்ன திட்டு, எனக்கு சாபம் கொடு. உனக்கே நான் கொடுக்கணும்? நாக்குல நரம்பு இல்லாம படைச்சானே அந்த ஆண்டவன், அவனுக்கு தான் சாபம் கொடுக்கணும். நானா இந்த காதல கேட்டேன்? ஏயா, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட்னு செத்தவங்களை சாட்சியா வச்சு காதல ஆரம்பிச்சு என்ன சாகடிச்சிட்டே. ஏமாத்த பிறந்தவங்க ஆம்பளைங்க, ஏமாற பிறந்தவங்க பொம்பளைங்கன்னு நீயும் நிரூபிச்சிட்ட. நல்லா இருயா, நல்லா இரு. ஆனா ஒண்ணு, என்ன ஏமாத்துற மாதிரி அந்த டயனாவை ஏமாத்திராது. ஏன்னா அவளை விட பணக்கார பொண்ணுங்க உன் கண்ணில் பட்டாலும் படுவாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் ஜேம்ஸ காதலிக்க ஆரம்பிச்ச பிறகா லஞ்சம் மாதிரி உண்டியல போட ஆரம்பிச்சேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே போட்டுட்டு தானே இருக்கேன். நான் மனசார விரும்பின ஜேம்ஸ நீ என்னோட சேர்த்து வைக்கல. பரவாயில்ல, என்னதான் என் ஆசையை நீ நிராசையாக்குனாலும் என் கடமை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். நாங்கெல்லாம் ஏழைங்க. இப்படி எல்லாருக்குமே நான் சந்தோஷப்படுறேனே தவிர எனக்காக யாரும் வருத்தப்படலையே. அட, நீயாவது வருத்தப்படக்கூடாதா?
குயிலே ஏன் சோகம் சோகம் மாலை கை மாறுமா புயலில் மரம் எல்லாம் ஆடும் போது பொம்மை போராடுமா யாரோடு யாரோ யார் சேருவாரோ விதி போடும் கோடு மாறாது நனவாக வந்து கனவாகி போனால் களிர் போன்ற பெண்மை தாழாது அலை மீண்டும் திரும்புமா மலர் மீண்டும் அரும்புமா மணமாலை வந்து தோள் சேருமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் துளி கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது கடன் பகையை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான். கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு அவன் நோயாளப்படுத்தான், கடனை திருப்பி வாங்க முடியலையேன்னு இவன் நோயாளப்படுத்தான். ஒரு நாள் 2 பேருமே புட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் மட்டும் போகவே இல்லை. அது இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்? அது இன்னும் 2 பேரை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மிசிலா இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? ஓ போங்கள், கலைந்து விடுங்கள், போங்க கலைந்து விடுங்கள். கும்பிடுறேன் சாமி. சாமி, தோட்டம் தோட்டமா விலை பேசி லட்சமா பணம் கொடுத்து வாழைப்பழ தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறேன். இப்ப வாழைப்பழ விலை சரிஞ்சு போச்சு, பெரிய நஷ்டமாயிரும் போல இருக்கு. சாமி மந்திரத்தினால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ, வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கும். வரேன் சாமி. வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி காட்டுகிறேன். ரெண்டு பழம் கொடுப்பா. என்ன சாமி, பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடுறீங்க? நீ வேணும் பழத்தை எடுத்து சாப்பிடு. எனக்கு தெரியுப்பா, பழத்துல என்ன சத்து இருக்கு, தோல்ல என்ன சத்து இருக்குன்னு. எவ்வளவு? ₹1. ஆ, என்னது பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடாரு? பெரிய மகானாச்சே. ஒருவேளை
தோல்ல தான் சத்து இருக்கும் போல இருக்கு. ரெண்டு வாழைப்பழ தோல் கொடுங்க. எவ்வளவு? 2000 ரூபாய்ப்பா. 2 தூள் 2000 ரூபாயா? இதுக்கே டிமாண்ட். இதான் கடைசி சீப்பு. சரி கொடுங்க. வாழைப்பழ வியாபாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சியே உண்டு பண்ணிட்டீங்க சாமி. பண்ண முடிஞ்சாதாயா சொல்லுவேன். வாழைப்பழ கடையில பழம் இல்லாம தோல் மட்டும் தூங்குறது கண்கொள்ளா காட்சி இல்லையா பக்தா? கண்கொள்ளா காட்சிதான் சாமி. பழமெல்லாம் பல கஷேத்திரங்களுக்கு பஞ்சாமிர்தமா போகுது. உங்களோட கமிஷன் எவ்வளவு தெரியுமா சாமி? எவ்வளவு? இன்னுக்கு 2%. கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 10-12,000 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வரும். வரட்டும் வரட்டும். இந்த பணத்தை வச்சே மேரி அவங்க அப்பனை க்ளோஸ் பண்றேன். பக்தா சாமி, பஞ்சாமிர்த கணக்கெல்லாம் சரியா இருக்கட்டும். கணக்குல நான் கொஞ்சம் ஸ்டிக். கல்யாணத்தன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்துடும். அப்புறம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புன உததான் விழும். என்ன அப்படியே மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு. ஓகே அண்ணே? அண்ணே, என் கல்யாணத்துக்கு ஏழைங்களுக்கு அன்னதானம், லேபர்ஸ்க்கு 1 மாசம் போனஸ், அப்புறம் எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் கொடுக்கணும். இந்த பத்திரிக்கை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஆமா, எத்தி டயானாவை சார்லஸா கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த அனாத பையன் பேர் ஜேம்ஸ், அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுல பத்திரிக்கை வேற அடிச்சு நம்ம மானத்தை நாமே வாங்கணுமா? ஆமா. அப்பா, இப்போ அவரு அத்தா மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சுட்டு ஓ அத்தை. ஓ யோ, மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல. என்ன நடக்குது? கிளைமேக்ஸ் வந்துடுமில்ல, போகணுமில்ல. இவன் போற மாதிரி தெரியல. நம்ம ஆரம்பிச்சுக்கோ.